நம்ம எங்க இருக்கோம்? நாங்க இத்தாலியில் உள்ள ரோம் நகரத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா நம்ம இப்ப எந்த இடத்த பார்க்க போறோம்னா, ட்ரெவி ஃபவுண்டைன்ன்ற இடத்தையும் ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ்ன்ற இடத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதுல நிறைய அந்த காலத்திலேயே நிறைய சினிமா எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நாங்களும் போயிட்டு வந்தோன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்புள் இனியசை. ரோம் நகர் மதுரை மாதிரிங்க சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் உருவாக்கப்பட்டது. ஆனா மீனாட்சி கோயில்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்கள் நிறைய இருக்குங்க. அதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்ததுல இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ட்ரெவி ஃபவுண்டைனர் என்பது. கூட்டம் என் கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த நின்று சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து எடுக்கணும் ஃபோட்டோ. வா இந்த அந்த நம்பர் கோஷ்டி ஒன்று போடுது. ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கணும். இப்படி இருந்து பாரு, ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கலாம். வா இப்படி இருந்து பாரு. நைட்டில் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தெரியுது ஏன்னு நைட்டில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ காசு எடுக்கிறாங்க. திருநெல்வேலி சங்கமம் திருநெல்வேலி ஃபவுண்டைன் கிளவுடா இருக்குப்பா. நல்ல கிளவுடா இருக்கு. ட்ரெவி ஃபவுண்ட் அது எப்ப கட்டினாங்கன்னாக்கா அது 1762 ஆண்டுல கட்டப்பட்டதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுமார் 260 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அது அதனுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெவி நீரூற்றுங்க நல்ல ப்ளூ கலர்ல இருக்கும் தண்ணி ஃபுல்லா. ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா தங்க கலர்ல மின்னுங்க. ஏன்னா அதுல சுத்தி இருக்கிற அந்த ஸ்டாச்சு அதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. அது விளக்குகளால் ராத்திரியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அவ்வளவு அழகா மின்னுங்க. அது பகல்லையே அது சூரிய வெளிச்சத்தால அது கோல்டன் கலர்ல அப்படியே மின்னுற மாதிரி நமக்கு தெரியும். எடுக்கலாம். கிளவுடா இருக்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கலாம். கிளவுடா இருக்கும்போது சன்னு இல்லை. வா ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாமா? வாங்க. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமாபுரி மக்கள் நம்மள மாதிரியே இயற்கையை வழிபட்டாங்க. அதாவது இப்ப நம்ம சூரியன், பூமி, சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இப்படி நம்ம வழிபடுற மாதிரி அவங்களும் இயற்கையை வழிபட்டாங்க. அப்படியே நம்ம கடவுளை அதே மாதிரி கடவுளையும் வழிபட்டாங்க. இப்ப நம்ம கடலை என்ன சொல்லுவோம்னாக்கா நம்ம கங்கை மாதான்னு சொல்லுவோம். அதாவது கடல் தாய் அந்த மாதிரி நம்ம கும்பிடுவோம். ஆனா அவங்க ஆணா கும்பிட்டாங்க. கடலை ஒரு அத ஆண் தெய்வமா கும்பிட்டாங்க. அதுக்கு பேரு அவங்க ஓசியானஸ்ன்னு அதுக்கு பேர் வச்சு அந்த தெய்வத்தை ஓசியானஸ்ன்ற பேரை வச்சு கடலோட அந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. அதுல அந்த சென்டர் ஆஃப் த போர்ஷன்ல அந்த ஃபவுண்டைன்ல அந்த ட்ரெவின்ற ஃபவுண்டைனு அந்த சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கடலோட அந்த ஆண் தெய்வத்தை என்ன பண்ணிருக்காங்க, அவரு சேரட் வண்டி, அதாவது குதிரையில பூட்டப்பட்ட தேர்ல அவர் ஓட்டிக்கிட்டு வரா மாதிரி அந்த சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல அந்த சிலையை நிறுவி இருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப அந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துல நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் காஞ்சனா மேமும் நடிச்ச படத்துல சிவந்தமன் படத்தை இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப அவங்க அந்த இடத்துல நின்று அந்த காசு போடுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப, நாங்க போடும்போது எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. சிவந்த மண்ல இந்த பாட்டுல வருங்க, ஒரு ராஜா ராணி 2010ல நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் த்ரிஷாவும் நடிச்ச மன்மத அம்பு படத்துலயும் இந்த இடத்துல இருந்து ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அது அந்த மெமரி ரொம்ப எங்களுக்கு அந்த இடம்லாம் பார்க்கும்போது அந்த மெமரி தான் எங்க ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு தெரியுமா? அது எப்படின்னா, நம்ம ஒரு ஆத்துல, குளத்துல, கிணத்துல
இதுலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், காசை தூக்கி போடுவோம் அங்கங்க. நான் கூட ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் கூட அந்த தாமிரபரணி ஆறுலாம் அங்கெல்லாம் நான் தூக்கி காசை தூக்கி போட்டிருக்கேன். அது சின்ன வயசுல எனக்கு இதை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. இங்கேயும் என்ன பண்றாங்க, ரோமாபுரி மக்கள் என்ன பண்றாங்கங்க, அவங்க வந்து காசை எடுத்து அந்த ட்ரெவி ஃபவுண்டன் இருக்குல்ல, அந்த ட்ரெவி நீரூற்று அதுல வந்து எடுத்து ரைட் ஹேண்ட்ல எடுத்து வலது கையில எடுத்து இடது தோள் வழியா தூக்கி தலைக்கு மேல தூக்கி போடுறாங்க. அப்படி போட்டா அவங்க என்ன இப்ப ஏன் அப்படி போடுறாங்கன்னா, அப்ப அப்படி போட்டா அவங்க மனசுல என்ன தோன்றுதுன்னா, மறுபடியும் நம்ம ரோம் நகருக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்க மனசுல இருக்கு. அதை ஃபாலோ பண்றாங்க. அதை பின்பற்றுக்காக இன்னும் வர ஜனங்க பூரா மக்கள் அவ்வளவு கூட்டம் கூட்டமா எல்லாரும் அந்த காசை தூக்கி அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் போட்டு வந்தோம் அதே மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது போடும்போது நம்ம ஊர்ல நம்ம கடல்ல ஆறுல குளத்துல எல்லாம் போடுற ஞாபகம் வந்துச்சு எனக்கும். இப்ப அடுத்து ரோம்ல ஒரு சிறப்பு மிக்க இடம்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்துங்க ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அழகா உட்காருது ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டெப்பு. அது ஒரு 1000கணக்கான ஸ்டெப் மேல இருக்கு. அதுல மேல ஃபுல்லா உட்காந்து அவ்வளோ பேர் உட்காந்து பாக்குற மாதிரி அந்த ஸ்டெப்பு அமைக்கப்பட்டு இருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னா, ஈவினிங் நேரத்துல ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அங்க உட்காந்து பொழுதுபோக்குறதுக்காக வந்து உட்காந்து எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி உட்காந்து பார்ப்பாங்களாம். அங்க சம்டைம் என்ன ஆகுமா, மியூசிக்கல் ஃபுல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, ஏதாவது இன்னிசை கச்சேரி அந்த மாதிரிலாம் வைப்பாங்களாம். பார்ட்டிஸு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சம்திங் வைக்கும்போது அந்த மாதிரி கெட் டுகெதராக எல்லாரும் சேர்ந்து அதை உட்காந்து எல்லாரும் ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களாம் அந்த இடத்துல. இது எதுக்கு இந்த ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ்ன்னு வந்ததுனாக்கா, இது பக்கத்தில் ஸ்பெயினோட தூதரகம் இருந்திருக்கு. அதனால இந்த ஸ்டெப்ஸை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் என்று இவங்க வச்சுக்கிட்டாங்க, பேர் வச்சுக்கிட்டாங்க. இங்கங்க வசந்த காலத்தில் ஃபுல்லாக அசாலியான்ற ஃப்ளவர்ஸ் ஸ்ப்ரிங் டைமில் ஃபுல்லாக 2 பக்கமும் ஃபுல்லாக அலங்கரித்து சும்மா மலர்வனம் போல் பூங்கா மாதிரி காட்சி அளிக்குமாங்க அந்த ஃபுல்லாக. ஏன்னா வசந்த காலத்தில் தானே பூக்கள் நல்லா மலரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்து ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபுல்லாக அலங்கரித்து அது போல் பூங்காவனம் மாதிரி ஆக்கிடுவாங்க. இந்த ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸுங்க 1725 கட்டப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னால் இது கட்டப்பட்டு இருக்கிறது. பின்னாடி ஒரு ஃபவுண்டன் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸுக்கு கீழேங்க ஒரு நீர் ஊற்று அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நீர் ஊற்று அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குனாங்க, ஒரு மூழ்கும் போட்டு மாதிரி கட்டப்பட்டு அதில் வந்து அந்த நீர் ஊற்று அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நீர் ஊற்றுக்கு பேர் பாக்காசியா என்று இவங்க அழைக்கிறார்கள். இந்த நீரூற்று என்ன பண்ணுது, அந்த வேவ்ஸ் அந்த ஸ்லோவாக அந்த அமைதியை, மன அமைதி, அந்த நீரூற்று மெதுவாக அந்த மன அமைதியை தான் நமக்கு கொடுக்குது. இந்த நீரூற்று அமைதியான நீரோட்டத்தால் மிகவும் அமைதியான மன அமைதியை நமக்கு கொடுக்கிறது. இதுவரை எங்களுடன் பயணித்ததற்கு ரொம்பவும் நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.